நமது பாசத்திற்குரிய சகோதரர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் முனைவர் ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். அவரை பற்றி சொல்லணும்னா எழுத்தாளர், பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், கவிஞர், களப்போராளி, மொழிபெயர்ப்பாளர் என பன்முக திறமை கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினரா மிக சிறப்பாக செயல்படுகிறவர். அவருக்கு நீங்கள் பானை சின்னத்தில் வாக்களிக்கணும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய அருமை சகோதரர் விஷ்ணு பிரசாத் அவர்கள் போட்டியிடுகிறார். இவர் சட்டமன்ற உறுப்பினரா, நாடாளுமன்ற உறுப்பினரா சிறப்பாக பணியாற்றியதோடு தன்னுடைய வாதங்களை தளங்களிலும் எல்லா தளங்களிலும் வலுவா எடுத்து வைக்கக்கூடியவர். கடலூர் தொகுதி மக்கள் இவருக்கு கை சின்னத்தில் வாக்களிக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் மீண்டும் நாடாளுமன்றத்தில் உங்களுடைய குரலா ஒலிக்க, தமிழ்நாட்டோட குரலா ஒலிக்க அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். வெற்றி பெற வைக்க தயாராகிட்டீங்களா? நீங்க வாக்களிக்கிறது மட்டும் இல்ல, இந்த ஸ்டாலினின் தூதுவனா உங்கள் பகுதியில் இருக்கும் மக்கள்கிட்டையும் வாக்கு கேட்கணும். கேட்பீங்களா? அப்புறம் என்ன, வெற்றி உறுதி. வேட்பாளர்கள் இப்ப உட்காரலாம். உறுதியாயிடுச்சு. நான் பங்கேற்கும் அனைத்து கூட்டங்களிலும் சொல்கிறேன், இந்த தேர்தல் 2வது விடுதலை போராட்டம். ஏன்னா இன்னைக்கு நாடு மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கி இருக்கு. பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின சிறுபான்மையினர் இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்திருக்கு. ஆபத்துனா எப்படிப்பட்ட ஆபத்து? உதாரணத்துக்கு 2 மட்டும் சொல்றேன். நாட்டை நிர்வகிக்கும் ஒன்றிய அரசு செயலாளர்கள் 3% கூட பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் இல்லை. அதே போல ஒன்றிய அரசோட உயர்கல்வி நிறுவனங்கள்ல இருக்கிற பேராசிரியர், உதவி பேராசிரியர் போன்ற பணிகள்ல இப்பவும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களையும் பட்டியலின பழங்குடிய சமூகங்களையும் சேர்ந்தவங்க இடஒதுக்கீடு முறையில் தேர்வாகிறது இல்லை. இதை பத்தி எதிரில் கூடியிருக்கக்கூடிய நீங்க சிந்திச்சாகணும். உங்கள பலரும் இப்ப படிச்சிருப்பீங்க. ஆனா உங்க அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மாவை பத்தி யோசிச்சு பாருங்க. எதிர்காலத்தில் உங்க குழந்தைங்க படிக்க வேணாமா? நல்ல வேலைக்கு போக வேணாமா? கடந்த 2-3 தலைமுறையாக தான் நாம படிச்சு முன்னேறி வரோம். நல்ல மரியாதையான வேலைகளுக்கு வந்திருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? நாம் போராடி பெற்ற இடஒதுக்கீடும் சமூக நீதியும் தான். இன்னமும் நமக்கான பிரதிநிதித்துவமான சரியான முழுமையாக கிடைக்கல. அதுக்கு யார் காரணம்? பாஜக.
இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து உண்டாக்குறாங்க. ஏன்? ஒவ்வொரு முறையும் இடஒதுக்கீடு எங்கள் உரிமைன்னு போராட வேண்டியிருக்கு. ஏன்? ஏன்னா இடஒதுக்கீட்டுக்கும் சமூக நீதிக்கும் முற்றிலும் எதிரான கட்சி பாஜக. பாஜக மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தான் இந்தியாவில் இடஒதுக்கீடு முறை இருக்காது. சமூக நீதிக்கு சவக்குழி தோண்டிடுவாங்க. நம்மோட மக்களை 100 ஆண்டுகள் பின்னோக்கி இழுத்துட்டு போயிடுவாங்க. இதுக்காக தான் நாம பாஜகவை எதிர்க்கிறோம். இடஒதுக்கீடு கிடைக்க நாம ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து போராடுகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.